நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ தான் இப்போ வந்து மேக் பண்ண போகிறோம். அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் guys. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அலைக்கும் ஸ்னாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ளஸ் சைன் பண்ணி நம்ம தேவையான ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம தேவையான ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:5 தான். அந்த ரேஷியோ கிளிக் பண்ணி கிரியேட் பேட்ச் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அதாவது இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியூவில் அந்த ஷோ பண்ணால் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிடுறேன். இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகே, அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃப்ரேம் வந்து அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படி உங்களுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பேக் வந்துருங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஃபோட்டோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான சாங் வந்து ஆட் பண்ணுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூவால் நான் வந்து சவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு லைன் வந்து எங்கே முடியுது, செகண்ட் லைன் எங்கே முடியுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைன் வந்து மார்க் பண்ணுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா லைன் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் அந்த அதாவது அந்த டைமிங்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா புக் மார்க் வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 2 புக் மார்க் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் சைன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்றதை கொடுக்குதும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 லைன் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் எனக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் நான் செகண்ட் வந்து லைன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நான் வந்து எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லைன் பண்ண வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இருக்க ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் லைன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்ற வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. கலர் பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரு. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நான் வந்து இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டில் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது மேலே கொஞ்சம் எடுத்து போய் அலைன் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. நான் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டில் நீங்கள் போய் அலைன் பண்ணி மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ப்ளஸ் சைன் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ வந்து செகண்ட் லைன் போகிறதுக்காக நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஃபஸ்ட் லைன் வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் மாதிரி பண்ணலாம். இப்போது அதாவது ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஒரு சென்டர் அலைன் பண்ணி விட்டுருங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது கீழே வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னொரு ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஓகே, லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்கே வச்சுக்கிறேன். நான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ மேலே அது கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, இப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள். ப்ளஸ் சைன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்போம் ப்ரிவியூவில். அந்த ஹார்ட் வந்து இந்த 2 சைடு வந்துருக்கும். அந்த ஹார்ட் எப்படி மேக் பண்ணுறோம் அது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். அது வந்து நான் இப்போ ஜி கொடுத்துருக்கேன். ஜி கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். மேலே அந்த சென்டர் அலைன் பண்ணுற பட்டனை அலைன் பண்ணிவிடுங்க. அலைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் தான் அந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க அந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஃபாண்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். யூஸ் பண்ணிங்க.
ஓகே நான் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அது கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக்கே வச்சுருவேன். ஏன்னா பார்க்க அப்போ தான் நல்லாயிருக்கும். 3 பிளாக்ல இருந்தால் தான். டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நம்ம வந்து அது வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி அழகாக வச்சுட்டா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அது. ஓகே இந்த மாதிரி ஒன்று வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ வந்து நம்ம ஜீன் அங்கே இருக்கும் பாருங்கள். நீங்கள் வேணால் இப்போ நீங்கள் பண்ண அந்த டெக்ஸ்ட் வந்து முன்னாடியே இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். அதாவது இன்னொரு ஹார்ட் வேணுன்றதுக்காக மேலே எதுவுமே வைக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். இதை டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ அந்த காப்பி அதாவது ஜி காப்பின்னு இருக்கும். அந்த லேயர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணால் அந்த லேயர் இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அதை வந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து மூவ் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இப்படி கொண்டு வந்து மேலே வச்சுருங்க. பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த வேணால் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது புக் மார்க் பண்ணிங்கல்ல அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங்காக கொண்டு வந்துருங்க. புக் மார்க் பண்ண வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துருங்க. நான் பின்ன எல்லா டெக்ஸ்ட்டும் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். நீங்களும் அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே சைடில் இருக்க அந்த லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை இப்போ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே அதாவது 4 டெக்ஸ்ட் இருக்குது. 4 டெக்ஸ்ட்டுமே இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டுங்க. காப்பி பண்ணி மேலே இருக்க அந்த 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் குரூப் 1 அதான் குரூப் 1 மாறிடும். அது ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ குரூப் 1 அப்படின்றத மாறிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 தான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 4th இருக்க இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பேக் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதும் இல்லை பார்த்தீங்கன்னா வேல்யூ நான் சொல்கிறேன். அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து மாற்றி வச்சுருங்க. வேல்யூ மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இந்த அதாவது இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமோ எண்டில் ஒரு கீ ஃப்ரேமோ ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த வேலையும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. செகண்டாக இருக்க அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த வேல்யூ மட்டும் வச்சுருங்க. 1.00 அந்த வேல்யூ மட்டும் வச்சுருங்க. செகண்டாக இருக்க அந்த ஆங்கிள்ன்ற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த வேல்யூ மட்டும் வைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்ற தேவையில்ல. அதை சாரி நீங்கள் மாற்ற தேவையில்ல. 0.0 டிகிரிலே இருக்கட்டும். தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 அதாவது கம்மி பண்ணி நீங்கள் வேண்டியதாக இருக்கும். இதில் 3.0 நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிடுங்க. 3.0 இந்த வேல்யூ வந்து நீங்கள் வைங்க. 4th இருக்க அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா வைங்க. 1.5 பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5 இந்த வேல்யூ வந்து நீங்கள் வச்சுருங்க. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதே அதாவது 900 இந்த டிகிரியாக இருக்கட்டும். நீங்கள் வந்து எந்த வேல்யூவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. கடைசியாக அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த எந்த வேல்யூவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. இதை மட்டும் நீங்கள் வந்து அந்த எனபிள் பண்ணி விட்டுருங்க. இதை மட்டும் எனபிள் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுறது தெரியும். நான் வேணால் ப்ளே பண்ணி காட்டுற மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக அது மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்றது வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. இது கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது இந்த இன்னொரு அதை பற்றி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புக் பேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைனை தாண்டி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நார்மலாக போய் கட் பண்ணுறதுக்கும் இது கட் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகிடும். இதில் போய் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வேல்யூ அதாவது அந்த இடத்துக்கு வந்துட்டு டைம் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகிடும். வேல்யூவும் சேஞ்ச் ஆகிருக்காது. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு லேயரையும் நீங்கள் போய் மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறது அதாவது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது மாற்றிக்கலாம். ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ண தெரியும். நீங்கள் நம்ம அப்படி ஆட் பண்ண தெரியல. நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோக்கு வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிங்க. அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருங்க. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் வந்து போடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.